Hey guys, இன்னைக்கு நாம ஆறாங்க அந்த மேஜிஸ்ட்ரேட்டோட 15th எபிசோட் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில ஹீரோ சூனியக்காரியா இருக்கிற அவரோட அம்மாவை பார்த்துட்டாரு. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அம்மாவை பார்த்த அதிர்ச்சியில ஹீரோ நின்றுட்டு இருக்கும்போது அவர் அம்மா மரண தூதுவர் கிட்ட வந்து நீ இன்னும் இந்த முட்டாள்தனத்தை விடலையா அப்படின்னு சொல்ல மரண தூதுவர் உள்ள இருந்து சொர்க்கராஜா கொடுத்த கத்தியை வச்சு இவங்களை குத்த பாக்குறாரு. ஹீரோ உடனே தன்னோட அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு மரண தூதுவரை தடுத்து அவர் கூட சண்டை போடுறதுக்கு எதிர்த்து நிக்கிறாரு. இதுதான் சான்ஸ்னு ஹீரோ அம்மாவும் வேலையை போய் நின்னுட்டாங்க. ஹீரோவும் மரண தூதுவரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவை அடிச்சுட்டு மரண தூதுவர் ஹீரோட அம்மா கிட்ட போகும்போது ஹீரோ நடுவுல போய் நின்னுக்கிட்டாரு. உடனே அந்த அம்மா இதான் வாய்ப்புன்னு அங்க உள்ள ஜாடியில இருந்த ஆவி அடியாளுங்களை ரிலீஸ் பண்றாங்க. அதுங்க கூட ஹீரோவும் மரண தூதுவரும் சண்டை போட ஆரம்பிக்க இந்த கேப்பை யூஸ் பண்ணி வெளியில போயிடலான்னு பாக்குறாங்க. இதை பார்த்து ஹீரோ வேகமா போய் அவங்களை பிடிச்சி திருப்பி அம்மா அப்படின்னு கூப்பிட இப்பதான் இவங்களுக்கு தெரியுது நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த மனுஷியோட பையன் தான் இவன்னு. ஹீரோ கொஞ்சம் எமோஷனலா இருக்கிறத பயன்படுத்தி கத்தியை வச்சு குத்த பாக்குறாங்க. ஆனா என்னாச்சுன்னு தெரியல, வீக் ஆகி கையில இருந்த கத்தி கீழே விழுந்துட்டு அவங்களுக்குள்ள இருக்கிற நிஜமான ஹீரோவோட அம்மா சோல் கொஞ்சம் டாமினேட் பண்ணுது. ஹீரோவோட பேரை சொல்லி பாசமா கூப்பிடுது. ஹீரோவும் அம்மா அப்படின்னு பாசமா கூப்பிட்டு இருக்காரு. அப்போ மரண தூதுவர் ஹீரோவை தள்ளி விட்டுட்டு ஹீரோ அம்மாவை சொர்க்கராஜா கொடுத்த கத்தியை வச்சு குத்த பாக்குறாரு. கத்தியை எவ்வளவுதான் அழுத்தினாலும் அந்த அம்மா மேல அது இறங்கவே மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. அப்போன்னு ஹீரோ வேற அம்மாக்கு ஆபத்துன்னு நினைச்சு நடுவுல போய் நின்னுட்டு மரண தூதுவர் கையை பிடிச்சிட்டாரு. இது உன்னோட அம்மா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அம்மா பின்னால நின்று ரெண்டு பேர் மேலேயும் ஒரு பெரிய ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. ரெண்டு பேருமே அங்கிட்டும் எங்கிட்டும் போய் விழுறாங்க. உடனே இன்னும் சில ஆவி அடியாளுங்களை ஜாடிக்குள்ள இருந்து எழுப்பி விட்டுட்டு திசை திருப்பி விட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வெளியில போறாங்க. உள்ள நடக்கிற கலவர சத்தம் கேட்டு ஊர் தலைவர் பையன் அங்க வந்திருப்பான். ஹீரோ அம்மாவை பார்த்து அங்க இருந்து கூட்டிட்டு போறான். அப்போ ஹீரோ உள்ள இருந்து அம்மா அப்படின்னு கத்துறது கேக்குது. என்ன அம்மாவா அப்படின்னு கேட்கும்போது முதல்ல இங்க இருந்து கிளம்பணும் சீக்கிரம் அப்படின்னு சொல்ல அவனும் அவங்களை அங்க இருந்து கூட்டிட்டு போறான். உள்ள ஹீரோ ஆவி அடியாளுங்களை அடிச்சு போட்டுட்டு அம்மான்னு கத்திட்டே மேல ஓடி வராரு. அவங்க அப்பதே போயிட்டாங்கல்ல. மரண தூதுவர் ஜாடியில உள்ள எல்லா சொல்லையுமே கைப்பற்றுறாரு. இங்க நடந்த கலவர சத்தம் கேட்டு ஊர் தலைவரும் அந்த பாதாளத்துக்குள்ள வந்து பாக்குறாரு. ஹீரோ அம்மா இது மாதிரி ஒரு பேஸ்மெண்ட்டை உருவாக்கி இருக்காங்கன்னு இவருக்கே இப்பதான் தெரியுது. அவன் மந்திரம் மட்டும்தான் போடுவான்னு பார்த்தா இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு இருக்காளா அப்படின்னு இவருக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோ அவர் அம்மாவை தெருவெல்லாம் தேடி ஓடிட்டு இருக்காரு. ஆனா அவங்கள ஊர் தலைவர் பையன் ஒரு பாலைஞ்ச வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டான். இப்ப இங்க கட் பண்ணி ஹீரோயினை காட்டுறாங்க. அவளுக்கு இங்க நடக்கிறது எதுவுமே தெரியாதுல்ல. அவ ரூம்ல உட்காந்துட்டு ஹீரோட ஃபேன் பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. அவர் எப்படி அந்த ஃபேனை வச்சு ஆவி அடியாளுகளை காணாம போக வச்சாருன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ ரூம்கே போய் ஹேர் பின்னையும் எடுத்து பாக்குறா. அப்பதான் நிறைய விஷயம் புரிய வருது. இந்த ஹேர் பின் மட்டும் இல்லைன்னா ஹீரோவும் சந்திச்சிருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி ஹீரோயின் டெத்துக்கும் ஹீரோ அம்மா காணாம போனதுக்கும் கனெக்ஷன் அந்த ஹேர் பின் தான். அப்ப இதை கொடுத்த அந்த மாஸ்டர் யாரு அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஹீரோ இடி இறங்கி போய் ரொம்ப சோகமா உள்ள வந்து உட்கார்றாரு. என்ன ஆச்சு இந்த நேரத்துல எங்க போனீங்க அப்படின்னு பதட்டமா கேட்க நான் எங்க அம்மாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. இவ உடனே ஆர்வமா எங்க எப்படி அப்படின்னு கேள்வியா கேக்குறா. ஆனா ஹீரோ எதுக்குமே பதில் சொல்லல. என்ன மன்னிச்சிடு நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும்னு மட்டும் சொல்றாரு. அவளும் அமைதியா வெளியே போயிட்டா. அது அம்மா தான், நம்ம அம்மா தான். ஏன் இப்படி ஒரு நிலைமையில இந்த இடத்துல இருந்தாங்க? அந்த கெட்ட அவங்கள எல்லாம் கட்டுப்படுத்துறது நம்ம அம்மா தானா? இல்ல இருக்காது. அது எப்படி என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு ஹீரோக்குள்ள பல கேள்விகள் போயிட்டு இருக்கு. இப்பதான் இவர் அம்மாவை காட்டுறாங்க. அவங்க ஒரு முழு நிலவுக்கும் ஒரு சோலை எடுத்துப்பாங்க. அப்படித்தானே பூமியில சர்வை ஆயிட்டு இருக்காங்க. ஆனா போன நிலவப்பும் ஊர் தலைவர் பையனால சோலை கொண்டு வர முடியல. அதனாலதான் இப்ப அவங்க இவ்வளவு வீக்கா இருக்காங்க. உன்னாலதான்டா அதெல்லாம் நடந்துச்சு. ஏன் மனுஷங்களாம் இப்படி இருக்கீங்க? உனக்கு தேவையானது கிடைச்ச உடனே நமக்குள்ள போட்ட ஒப்பந்தத்தை மீற பாக்குறியா அப்படின்னு ஊர் தலைவர் பையனை நல்லா திட்டிட்டு ஹீரோ தான் மேஜிஸ்ட்ரேட்டா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்பதே உங்களை அம்மா அப்படின்னு அவர் கூப்பிட்டாரு அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படித்தான் கூப்பிட்டான். அப்ப அப்படியாதான் இருக்கும் அப்படின்னு பதில் சொல்லவும் அப்படியாதான் இருக்குமா? அப்ப நீங்க நிஜமாவே யாரு? இல்ல என்னது அப்படின்னு கேட்க இவங்க சொர்க்கத்தோட தேவதன்னு சொல்றாங்க. இந்த விஷயம் இவனுக்கு இப்பதான் தெரியுது. ஏன் இதுக்கு முன்னால தெரியலன்றது தெரியல. ஏன்னா சின்ன வயசுல இருந்து இவன் அந்த அம்மா கூட தான் இருக்கான். இவங்க ஒரு உடம்பா வேற மாதிரி இருப்பாங்க. அதெல்லாம் எப்படி இவனுக்கு தெரியாம போச்சுன்றது தெரியல. இப்ப இங்க கட் பண்ணி மேலோகத்துல கட்டுறாங்க. சொர்க்கராஜாவோட கத்தியை பயன்படுத்தி ஹீரோ அம்மாவை மரண தூதுவரால சாகடிக்க முடியல. அது ஏன்னு யமன் கிட்ட கேட்கும்போது மரண தூதுவரால உயிரோட இருக்கிற ஒருத்தரை சாகடிக்க முடியாது. நீ மனுஷனா மாறினாதான் அதை பண்ண முடியும். இது உனக்கு சொர்க்கராஜா வச்ச சோதனை. அவ மனுஷ உடம்புல இருந்து வெளியில வந்தா மட்டும்தான் அந்த கத்தியை வச்சு அவளை குத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இங்க கட் பண்ணி கீழே பூமியில கட்டுறாங்க. ஏதோ ஒரு பொண்ணு நடந்து போற மாதிரி கட்டுறாங்க. முகத்தை காட்டல, கீழே காலை மட்டும் தான் கட்டுறாங்க. ஹீரோயின் மாதிரி தெரியுதுன்னு பாத்துட்டு இருந்தா அவளோட ரூம்ல நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்ப யாரோ இவளை கூப்பிடுற மாதிரி இருக்கு. எழுந்து அவளோட பழைய ரூமுக்கு போறா. உள்ள இவளோட அந்த மெய்டமா அந்த பக்கம் திரும்பி நின்றுட்டு இருக்காங்க. இப்ப அவங்க ஹீரோயின் கிட்ட வந்து அவ கைய புடிச்சு பேசும்போதுதான் தெரியுது அவங்க
ஆவியாகி வந்திருக்காங்கன்னு. நெஞ்சில ரத்த காயம் இருக்கு. ஊர் தலைவரோட கையால் தான் சாகடிச்சிருக்கான். ஹீரோயின் பதறி போய் என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது ஊர் தலைவர் தான் சாகடிச்சாருனும், ஹீரோயின் தான் இதுக்கு முன்னாலே இருந்த மேஜிஸ்ட்ரேட்டோட பொண்ணான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு கூப்பிட்டு விசாரிச்சதை பத்தியும் சொல்றாங்க. அவர் ஏன் என்ன பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு கேட்க, ஏமா உனக்கு என்ன ஆச்சு, நீ எப்படி இங்க இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் அவ உயிரோட இருந்த போல மெமரிஸ்ல எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்றா. உடனே இந்த அம்மா இவங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயத்த சொல்றாங்க. ஹீரோயினுக்கு ஊர் தலைவர் பையன் மேல இருந்த ஒன் சைட் லவ் பத்தி தான். ஹீரோயின் உயிரோட இருந்தப்பவே ஹீரோயினுக்கும் ஊர் தலைவர் பையனுக்கும் நடந்த என்கேஜ்மெண்ட் இருக்குல்ல, அது கேன்சல் ஆனது நமக்கு தெரியும். ஹீரோயினுக்கு இப்பதான் தெரியுது. என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆனதுனால ஹீரோயின் வெக்ஸ் ஆகி ரொம்ப நாளா சாப்பிடாம தூங்காம பெட்லயே கிடந்தாலாம். ஒரு நாளும் ஊர் தலைவர் பையனா முதல்ல சந்திச்சு அந்த பிரிட்ஜுக்கு தவறாம போயிருவாளாம். அவனோட முகத்தை பாத்துடலான்னு தான். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த அம்மா கிளம்புறேன்னும் போது ஹீரோயின் அவங்க கையை பிடிச்சிட்டு உங்க சாவுக்கு நான் கண்டிப்பா பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த அம்மா என்னோட உடம்பு காட்டுக்குள்ள கிடக்கு, என்னை சாவடிச்சா அந்த ஊர் தலைவர் ஆளோட பேர் போட்ட அடையாளத்தை நான் வச்சிருக்கேன் அப்படின்னு உள்ள இருந்து ஐடென்டிபிகேஷன் நேம் டேக் எடுத்து காட்டுறாங்க. அந்த அம்மா மறைஞ்சு போகும்போது டேகும் மறைஞ்சு போகுது. இப்ப அடுத்த நாள் ஆயிடுச்சு. மேஜிஸ்ட்ரேட் ஆபீஸ்ல புதுசா பணியமர்த்தின காவலர்களுக்கு ஹீரோவோட சேவகன் ரொம்ப தீவிரமா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோ நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்த மாதிரியே அப்படியே சுவர்ல சாஞ்சிட்டு இருக்காரு. காலையில ஹீரோயின் உள்ள வந்து நைட்டு ஃபுல்லா இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தீங்க, என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு, அம்மாவை பார்த்தேன்னு சொன்னீங்க, ஏன் தனியா வந்திருக்கீங்க, அவங்கள எங்க அப்படின்னு நிறைய கேள்வி கேட்கிறா. ஆனா ஹீரோ பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்படியே எழுந்து நான் ஒரு இடத்துக்கு போகணும்னு மட்டும் சொல்லிட்டு வெளியில கிளம்புறாரு. ஹீரோயின் இறப்புக்கு பின்னால உள்ள உண்மையை கண்டுபிடிச்சு அவளை சொர்க்கத்துக்கு அனுப்பலான்னு இருந்தாரு. ஆனா இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன்ல கடைசியா தன்னோட அம்மா தான் இருந்திருக்காங்க. இவருக்கு என்ன பண்ணனே தெரியல. குற்ற உணர்ச்சியில தான் ஹீரோயின் கிட்ட ஒண்ணுமே பேசாம இருக்காரு. இப்ப அம்மாவை தேடி அந்த ரகசிய பேஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்காரு. இப்படி ஒரு இடத்துல நம்ம அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனாலும் மரண தூதுவர் அது உன்னோட அம்மா இல்ல அப்படின்னு சொல்லிருக்கிறதையும் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஊர் தலைவர் அங்க வர, ஒரு பக்கம் நிறைய பிணங்கள் கிடக்குது, இன்னொரு பக்கம் இப்படி ஒரு இடம், நீங்க என்னதான் பண்றீங்க, இதெல்லாம் பண்றது யாரு, இங்க இருந்து அந்த பொண்ணை எங்கன்னு கேட்டு கத்திட்டு இருக்காரு. ஊர் தலைவர் கேஷுவலா, என்னோட நோயை குணமாக்குறதுக்காக அவளை நான் இங்க தங்க வச்சேன், எனக்கு அது மட்டும் தான் தெரியும், தெரிஞ்சாலும் நான் சொல்ல மாட்டேன், நீயே கண்டுபிடின்னு திமிரா பேச, ஹீரோவும் பதிலுக்கு அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்த செகண்ட் ஊர் தலைவர் அவரோட கையால கூப்பிட்டு அந்த பேஸ்மெண்ட் ஃபுல்லா இருந்த தடமே தெரியாம மூட சொல்றாரு. இவங்க கிட்ட இருக்கிற எல்லா வீரர்களையும் கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுக்கு காவலுக்கு நிக்க சொல்லி சொல்றாரு. இப்ப இங்க கட் பண்ணி மந்திரக்காரிய கட்டுறாங்க. அவ ஆவி அடியாள் கிட்ட வாங்கின அடியில இருந்து இன்னும் வெளியில வரல. ரொம்ப பயந்து போயிருக்கா. அவ முன்னோர்கள் கிட்ட உங்களுக்கு என்ன பார்த்தா பாவமா இல்லையா, கண்ணுக்கே தெரியாத ஒரு பேய் கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி கத்தி கதறிட்டு இருக்கா. அப்போ சைட்ல பார்த்தா இவளோட அம்மா ஆவியா உட்காந்துட்டு இருக்காங்க. அது இவ கண்ணுக்கு தெரியுது. இவளுக்கு ஒரே சந்தோஷம், ஆவிங்க நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சா அப்படின்னு சந்தோஷப்பட, அப்ப அவங்க போன டெத் ஆனிவர்சரிக்கு பண்ண படையல்ல ஏதோ ஒரு சாப்பாடு வைக்கலன்னு சொல்ல இவளுக்கு அவங்க பேசுறது கேட்கவே மாட்டேங்குது. அந்த நேரத்துல ஹீரோயின் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு சொல்றா. ஆவிங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு, அதுவே நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க டேபிள்ல ஒரு புக் இருந்திருக்கும். அந்த புக்கை வேகமா திருப்பி பாக்குறா. அதுல சொர்க்கராஜாவோட சிம்பிள் ஒண்ணு இருக்கு. இது யாரோடது அப்படின்னு கேட்கும்போது சொர்க்கராஜாவோடதுன்னு சொல்றா. அப்பதான் ஹீரோயினுக்கு இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணது சொர்க்கராஜா தான் அப்படின்னு தெரியுது. அங்க மேலோகத்திலையும் யமன் சொர்க்கராஜா கிட்ட நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை தானே சொர்க்கராஜா முதல்ல இருந்தே தயார்படுத்தி இதுக்கு ஒரு ஆயுதமா பயன்படுத்திருக்காரு. அந்த ட்விஸ்ட கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னும் போது அதை கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆனா இன்னும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அதை உங்களால கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. என்னவா இருக்கும்? இப்ப இங்க கட் பண்ணி கீழே பூமியில காட்டுறாங்க. ஹீரோயின் போனதும் மதுரக்காரிய பார்க்க ஹீரோ வந்திருக்காரு. இவர் அம்மா பத்தி உள்ள சந்தேகத்தை கேட்கறதுக்கு தான். அம்மா உடம்புக்குள்ள அவங்க சோல் இருக்குமா, அதை மீட்க முடியுமா, தன்னோட அம்மான்னு கேட்காம பொதுவா கேக்குறாரு. அவளும் அவளோட முன்னோர்கள் எழுதின புக் எடுத்து பாக்குறா. அதுல என்ன போட்டிருக்குன்னா, நிஜமான ஹீரோ அம்மா சோல் அந்த பாடியில தான் இருக்கும், ஒரிஜினல் சோல் இருந்தாதான் பாடியை யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி உள்ள ஹீரோ அம்மா சோல் கிட்டத்தட்ட இறந்து போன மாதிரி தான், அது உயிரோடையும் இருக்காது, ஃபுல்லாவும் இறந்துருக்காது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. உடம்ப மீட்கவும் எதுவும் வழி எழுதல. இப்ப இங்க கட் பண்ணி ஊர் தலைவர் பையனை காட்டுறாங்க. அவன் அவனோட ஃபேக் அப்பா, அதான் ஊர் தலைவர். அவர்கிட்ட போய் ஹீரோ அம்மா உடம்புக்குள்ள இருக்கிறது சொர்க்கத்துல உள்ள தேவதையா அப்படின்னு கேட்கும்போது இந்த ஆளுக்கே இந்த விஷயம் இப்பதான் தெரியுது போல. அந்த அம்மா உடம்பெல்லாம் அப்பப்போ மாத்திப்பாங்கன்னு மட்டும்தான் தெரியும், ஆனா அவங்க யாரு என்னன்றதுலாம் இப்பதான் தெரியுது. அப்படியே ஹீரோ அம்மாவோட உடம்பதான் இப்ப அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றதும் ஊர் தலைவருக்கு தெரிய வருது. அதான் நம்ம கிட்ட அப்படி கத்திட்டு இருந்தானா, சரி எப்படியோ போகுது, நீதான் இப்ப அந்த அம்மாவை காப்பாத்தி வச்சிருக்கியா அப்படின்னு கேட்க அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். இவனாலதான் ஹீரோ அம்மா வீக்கா இருக்காங்கன்னு, நம்ம தான் அவங்கள நல்லா பாத்துக்கணும்னு ஊர் தலைவர் பையனுக்கு தோணுது. அதனால இவனோட நம்பிக்கையான ஒரு பணியாளை கூப்பிட்டு நான் ஒருத்தங்களை சொல்லுவேன், அவங்கள நீங்க தான் கொஞ்ச நாள்
நாள் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, பொதுவா இந்த வீட்டுல வேலை செய்யற யாருக்குமே ஹீரோ அம்மா பத்தி தெரியாது தானே. ஆனா இந்த பணியாளுக்கு ஹீரோ அம்மாவை பத்தி தெரியுது. ஊர் தலைவர் பையன் ஒரு முழு நிலவுக்கு என்ன வேலை பாப்பான்றதும் தெரிஞ்சிருக்கு. இவரும் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டவர் தானா. அதனால ஊர் தலைவர் பையன் சின்ன வயசுல இங்க கூட்டிட்டு வந்தப்போ நம்மள மாதிரி ஒரு பையன் இவனை நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு ஒரு சாஃப்ட் கார்னர் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இவருக்கு ஒரு முக்கியமான தகவல் ஒன்னும் தெரிஞ்சிருக்கு. ஹீரோவோட அம்மாவை ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே இவர் தானா. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ அம்மா இவர்கிட்ட வந்து நான் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கேன், எந்த வேலைனாலும் பாப்பேன்னு சொல்லி வேலைக்கு சேர்ந்து ஊர் தலைவர் சாப்பாட்டுல விஷத்தை கலந்துருக்காங்க. அவரை கொல்றதுக்காக தான் இங்க வந்திருப்பாங்க போல. ஆனா அந்த விஷயத்துல இவங்க மாட்டிக்கிறாங்க. அவங்கள சாகடிக்கலான்னு போகும்போது மரணதூதரோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க இதுக்கு முன்னால வேற ஒரு பொண்ணு உடம்புல இருந்திருக்காங்க. ஹீரோ அம்மா மாட்டிக்கிட்டு அடுத்த நாள்ல இருந்து இவங்க உடம்புக்கு மாறி இருக்காங்க. என்னன்னு சொல்லி அவங்க உடம்ப வாங்கினாங்கன்னு தெரியல. என்னவா இருக்கும்னா, எப்பவுமே மத்தவங்க ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் மரணதூதர் தங்கச்சி சொல்லுவாங்க. அவங்க ஆசையை தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி தான் அவங்களோட உடம்ப வாங்குவாங்க போல. இது ஊர் தலைவர் பையனுக்கும் தெரியும். அடுத்து எதேர்ச்சியா ஹீரோயினை பார்க்கும்போது அவகிட்ட, நீ உன்னோட ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக உன்னை மட்டும் இறந்துடாத, இந்த விஷயத்த மட்டும் எப்போதும் மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு அட்வைஸை கொடுக்குறான். அடுத்து ஹீரோயின் அவனை மேஜிஸ்ட்ரேட் ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு வந்து, அவ இதுக்கு முன்னாடி மனுஷியா இருந்தப்போ இவனை லவ் பண்ணி இருந்திருப்பாள்ல, அப்போ எழுதின அந்த டைரியை இவங்கிட்ட கொடுக்குறா. இந்த டைரி உங்க கூட என்கேஜ்மெண்ட் ஆனா அந்த பொண்ணோடது, எதேர்ச்சியா வாசிச்சேன். நீங்க உங்க 2 பேருக்குமே 2 பேரையும் தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல, ஆனா அந்த பொண்ணுக்கு உங்களை நல்லாவே தெரிஞ்சிருக்கு, உங்க மேல உயிரா இருந்திருக்கா அப்படின்னு சொல்றா. இவனும் டைரியை வாங்கிட்டு அங்கிருந்து போறான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ காலையிலேயே எழுந்து நம்ம அம்மா எப்படி அந்த வீட்டுக்கு போனாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அந்த ஹேர்பினை கையில வச்சுட்டு, ஏன் சொர்க்கராஜா இப்படிலாம் பண்றாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ திடீர்னு அவளுக்கு அவளோட பழைய ஞாபகம் ஒண்ணு வருது. ஒரு முழு நிலவு நைட் அன்னைக்கு வழக்கம் போல அந்த மேடம்மா சொன்ன மாதிரி என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆனதுல இருந்து டெய்லி ஊர் தலைவர் பையனை முத பார்த்து அந்த பிரிட்ஜுக்கு டெய்லி போவாளாம். அதே மாதிரி தான் அன்னைக்கு நைட்டும் போகும்போது ஊர் தலைவர் பையனும் அவனுக்கு பின்னாலே ஹீரோவோட அம்மாவும் போறத பார்த்திருக்கா. இவ்வளவு மட்டும் தான் இப்போதைக்கு அவளுக்கு ஞாபகம் வருது. இந்த மெமரியில ஹீரோவோட அம்மா அந்த ஹேர்பினை தலையில மாட்டி இருந்திருப்பாங்க. அதை வச்சு ஹீரோவோட அம்மாவை கண்டுபிடிச்சிட்டா அது மேஜிஸ்ட்ரேட்டோட அம்மா தான் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த பிரிட்ஜு கிட்ட போய் வேற ஏதாச்சும் ஞாபகம் வருதான்னு போய் பாக்குறா. அங்க கரெக்டா ஊர் தலைவர் பையனும் வந்திருக்கான். ஹீரோயின் டைரியை ஃபுல்லா படிச்சுட்டு இப்ப ஹீரோயின் கிட்ட, இந்த அன்புக்கெல்லாம் நான் தகுதியே இல்லாதவன் சொல்லி அந்த டைரியை திருப்பி கொடுத்துட்டான். அப்போ ஹீரோயின் இருந்துட்டு, அந்த பொண்ணு எப்படி இறந்தா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா இல்ல, அதனாலதான் நான் அந்த அன்புக்கு தகுதி இல்லைன்னு சொல்றேன். அவளை பத்தி வந்த பொருளையே நானும் தான் நம்பிட்டேன். அவளுக்கு என் மேல இவ்வளவு அன்பு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அவளை பத்தி கொஞ்சமாச்சும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் உடனே, நீங்க முழு நிலவாப்பா எங்க இருப்பீங்க அப்படின்னு கேட்க, நான் எப்பவுமே இங்கதான் இருப்பேன். அன்னைக்கு இந்த இடத்துல இருந்து நிலவை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு எந்த பதட்டமுமே இல்லாம பேசுறான். இந்த மாதிரி முழு நிலவை பத்தி கேட்கறாளே, நம்மளை பத்தி எதுவும் தெரிஞ்சிருக்குமோ என்னன்னு மூஞ்சில கொஞ்சம் கூட பதட்டமே இல்ல. ஹீரோயினும் இவ்வளவு தெளிவா பதில் சொல்றானே, அப்ப இவனுக்கும் ஹீரோ அம்மாவுக்கும் எந்த சம்மந்தம் இருக்காது, சும்மா தற்செயலா அன்னைக்கு சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு முடிவு பண்றா. அப்படி யோசிச்சுட்டே பிரிட்ஜில் நடக்கும்போது திரும்ப அவளுக்கு ஒரு மெமரி ஸ்ட்ரைக் ஆகுது. ஹீரோ அம்மா தலையில அந்த ஹேர்பினை உருவிட்டே போகாதீங்க அப்படின்னு சொல்றா. முன்னால ஊர் தலைவர் பையனும் போயிட்டு இருக்கான். இது நடக்கிறது மலை மேல உள்ள காட்டுக்குள்ள அந்த வீட்டுல. இது என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே எபிசோட முடிச்சிட்டாங்க. ஹீரோயின் எப்படி இறந்தா, யாரால கொல்லப்பட்டான்றத கண்டுபிடிச்சு அவ சொர்க்கத்துக்கு போயிட்டாளா இல்லையான்றதெல்லாம் வரப்போற எபிசோட்ஸ்ல பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பை பை.